ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு 2 யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் பார்க்கலாங்க. அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக என்கிட்ட கேட்குற 2 ரெசிபீஸை கம்பைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று நல்ல கறி மசாலா பவுடர், நல்லா கமகமன்னு வாசனையோட வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்குற கறி மசாலா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நம்ம சமையலில் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அது நம்ம பக்குவமாக அரைச்சி வீட்டிலே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சுவையும் மனமும் மாறாமல், கலர் மாறாமல் நம்ம நல்ல ஒரு 2-3 மாதம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாங்க. ஸோ அது எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டிப்ஸை பார்க்கலாங்க. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது கிரேவி, குழம்பு, புலாவ், பிரியாணி எல்லாம் செய்யும்போது அவசியம் தேவைப்படும். அப்போ அந்த சமயத்துக்கு நம்ம அரைச்சிட்டு இருக்காம இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு விழுது ரெடியாக வச்சுட்டு இருந்தால் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். சமையல் ஈஸியாக முடியும். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிது. பட் அங்கே நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வினிகர் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் புளிச்ச வாசனை வரும். பட் நம்மளே வீட்டில் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் அந்த மனமும் சுவையும் மாறாது, கலர் மாறாமல் அட்டகாசமாக வச்சுக்கலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் நம்ம சமையலை ஈஸியாக டக்குன்னு செய்யலாங்க. ஸோ வாங்க எப்படி இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ணுறேன். ஸோ அந்த ரெசிபி அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் தேவையான பொருட்கள், அதாவது பூண்டு இஞ்சியும் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பூண்டு இப்படி ஃபஸ்ட்டு பிரித்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூண்டாக எடுத்து நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த கொண்டை பகுதியை இப்படி தட்டுனோம்னா அது விரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரீ டைமில் நம்ம அப்படியே பொறுமையாக உட்காந்து இதெல்லாமே அப்படியே உரித்து வச்சிடலாம். பாருங்கள், ஈஸியாக உரிக்க வருது இப்படி தட்டிட்டு உரிக்கும்போது. அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு உரிக்கிறதுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பூண்டு எல்லாமே உரிச்சாச்சுங்க, நல்லா சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இப்போ வெயிட்டு சொல்லிடுறேன். ஒரு 500 கிராம் பூண்டு எடுத்துருக்குறேங்க. அதாவது உளிச்சு சுத்தப்படுத்தின பூண்டு 500 கிராம் இருக்குது. இதுக்கு இஞ்சியோட அளவு பார்த்திங்கன்னா 350 கிராம் இஞ்சி எடுத்துருக்கேங்க. அதாவது இஞ்சியோட அளவை விடவே பூண்டோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க. அப்போ தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த காரலும் சரியாக இருக்கும். இஞ்சி ஜாஸ்தியாக போட்டுட்டோம்னா கொஞ்சம் காரல் தூக்கலாக இருக்கும். பட் உங்களுக்கு இஞ்சியோட அளவுக்கு ஜாஸ்தியாக தான் போட்டு அரைச்சாதான் பிடிக்கும்னா அரைக்கலாம், தப்பில்லை. அந்த இஞ்சியோட காரல் அதிகமாக பிடிச்சவங்க நல்ல ஈக்குவல் குவான்டிட்டிக்கே போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சியை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், மிக்சியில் நல்லா அரைப்படும். ஸோ பூண்டு இஞ்சி ரெண்டுமே ரெடி. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிடலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதனால் தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எண்ணெய் சேர்த்து நம்ம அரைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைப்படும். ஆயில் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு துளி கூட தண்ணி சேர்க்காமல் எண்ணெய் விட்டு அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த கலரும் வாசனையும் மாறாமல் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். பட் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெய் வகைகளாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு வாசனை நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்குறேங்க. உப்பு ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். நம்ம ஊறுகாயில் எப்படிங்க உப்பு போட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம், அந்த மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. அந்த ரொம்ப நாள் கெடாமல் அது பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் மட்டும்தான் உப்பு எடுத்துருக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்காதீங்க. அப்புறம் நம்ம குழம்பு, கிரேவி, பிரியாணி எல்லாம் தாளிக்கும் போது அப்புறம் உப்பு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு மட்டுமே போதும். இப்போ இதெல்லாம் அரைச்சிடலாங்க. ஸோ எல்லாமே ரெடி. இப்போ இங்கே மிக்ஸி ஜாரில் நான் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்து அரைச்சிக்கிறேன். நான் இங்கே பூண்டு 500 கிராம் எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் துருவன மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்படி ஓரளவுக்கு அரைச்சாச்சு, இன்னும் முழுமையாக அரைக்கலை. இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது நல்லா அரைச்சிடலாம். அந்த ஆயிலும் சால்ட்டும் சேர்த்து அரைக்கும் போது ஃபாஸ்ட்டாக அரைப்பட்டுருங்க, நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆயிரும். பாருங்கள், பூண்டு நல்லா அரைப்பட்டுருச்சு, நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ கம்மன்னு ஃப்ரெஷ்ஷான பூண்டு பேஸ்ட்டு ரெடி. கார்லிக் பேஸ்ட் ரெடி. தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறவங்க இந்த கார்லிக் பேஸ்ட் மட்டுமே தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம்.
இஞ்சி தனியாக ஸ்டோர் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி ரெண்டுமே ஒன்றா கலந்து தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ கார்லிக் பேஸ்ட் ரெடிங்க. அடுத்தது இஞ்சியை சேர்த்து அரைச்சிட போகிறேன். அதே மிக்ஸி ஜாரில் நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன். பூண்டு இஞ்சி ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அது கம்மியான குவான்டிட்டி எடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நான் இன்றைக்கி நிறையா அரைக்கிறேன். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சிட்டு அப்புறமா கலந்துக்க போகிறேன். பாருங்கள், இப்படி ஃபஸ்ட்டு துருவின மாதிரி அரைச்சாச்சு இஞ்சியை. இப்போ இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற ஆயிலை சேர்த்துட்றேன். கூடவே அந்த உப்பும் சேர்த்து விட்டு நல்லா அரைச்சிட போகிறேன். ஸோ உப்பு எண்ணெயும் சேர்த்த உடனே நல்லா குயிக்காக ஃபைன் பேஸ்ட் ஆயிரும். பாருங்கள், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ இஞ்சி பேஸ்ட்டும் ரெடி. தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறவங்க தனித்தனியாக பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒன்றா கலந்து தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை கலந்துக்க போகிறேங்க. ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டோடவே இந்த இஞ்சி பேஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டு நம்ம கலந்துடலாம். இப்போ ஃபைனாக அரைச்ச பூண்டு பேஸ்ட்டோட அந்த இஞ்சி பேஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா ஈவனாக கலந்துருங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பக்குவமாக அரைச்சாச்சு. இப்போ இது நல்ல ஒரு க்ளீனான கிளாஸ் பாட்டில் அல்லது ஒரு மூடி போட்ட டப்பா எதில் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா இது போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எண்ணெயும் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ சீக்கிரம் கெடாது. பட் கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும், வெளியே வைக்கக்கூடாது. அது மெயின் பாயிண்ட்டு. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக பக்குவமாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சாச்சுங்க. இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு 2-2.5 மாதம் வரும். நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒரு பெரிய ஃபேமிலிக்கு 1 மாதம் வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குவான்டிட்டி வருங்க. அவ்வளோதாங்க, நல்ல அருமையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பக்குவமாக அரைச்சி ஜம்முன்னு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ தேவைப்படுமோ டக்குன்னு இதுலேருந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம குழம்பு, கிரேவி, பிரியாணி எது வேணாலும் சீக்கிரம் தளிச்சு விட்டுறலாம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு இஞ்சி பூண்டு விழுதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம கறி மசாலா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கறி மசாலா தூள் நான்வெஜ், வெஜ் எல்லாம் சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம என்ன குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, வெஜ் கிரேவி, கறி சுக்கா, சிக்கன் சுக்கா வறுவல் இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் நம்ம வீட்டில் செய்கிற மசாலா பொடிக்கு வாசனையும் டேஸ்ட்டும் அதிகங்க. ஏன்னா நம்ம பக்குவமாக அந்த ஸ்பைசஸை கரெக்டாக அளந்து எடுத்து அதை பக்குவமாக வறுத்து பொடிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம வீட்டில் செய்கிற மசாலாவுக்கு. இந்த அத்தன்டிக் கறி மசாலா பொடியோட ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே தேவையான பொருட்களெல்லாம் கரெக்டாக அளந்து எடுத்து வச்சுட்டேன். அது என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிற பொருள் கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ். இங்கே நான் எடுத்துருக்கிறது நாட்டு கொத்தமல்லி. இது வாசனையும் கலரும் நல்லாயிருக்கும். நம்ம மசாலா பொடியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம். கப் மெஷர்மெண்ட்டில் 2.5 கப் எடுத்துருக்கிறேன். ஸோ கப் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்குறேன், அதே மாதிரி கிராம் கணக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வரமிளகா, ஒரு 40 மிளகா போல் எடுத்துருக்குறேங்க. இது நல்ல காரமான மிளகா. ஒரு 40 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். சின்னதும் பெருசுமாக எடுத்துருக்கிறேன். கப்பளவில் பார்த்திங்கன்னா குவிச்சு அளந்து 1 கப்பு. கிராம் கணக்கில் 75 கிராம் இருக்குது. ஸோ 250 கிராம் மல்லிக்கு இங்கே 75 கிராம் மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 30 கிராம் மிளகு பெப்பர். அடுத்தது சீரகம் 3 டேபிள் ஸ்பூன். இது கிட்டத்தட்ட ஒரு 45 கிராம் இருக்கும். அடுத்தது சோம்பு, இது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக பட்டை, சின்னமன் ஸ்டிக்கு, கொஞ்சம் பெரிய சைஸு பட்டையாக, கொஞ்சம் திக்கான பட்டையாக ஒரு 5 பீஸ் எடுத்துருக்கிறேன். கூடவே கிராம்பு ஒரு 20 கிராம்பு, ஒரு 15 to 20 கிராம்பு. இந்த அளவுக்கு கிராம்பு சேர்த்தா போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. கூடவே மஞ்சள் பொடி ஒரு 1 டீஸ்பூன். அடுத்ததாக கருவேப்பிலை. நான் இங்கே காய்ந்த கருவேப்பிலை, வெயிலில் போட்டு காய வச்ச கருவேப்பிலை ஒரு கப்புக்கு எடுத்துருக்கிறேன். இந்த கருவேப்பிலையும் இந்த கறி மசாலா சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பக்குவமாக வறுத்தெடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம மிளகாவை வறுத்தரலாம். மிளகா வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன்.
இதில் இந்த காய்ந்த மிளகாய்களை சேர்த்துக்கிறேன். மிளகாய் வறுக்கும்போது மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கிட்டோம்னா அந்த மிளகாயோட நெடி ஓவராக இருக்காது. அந்த மிளகாய் வறுப்படும் போது அந்த காந்தல் நெடி வரும் இல்லைங்களா, அது ஓவராக இருக்காது. அப்புறம் மிளகாவும் நல்லா ஈவனாக சீக்கிரமாக வறுப்பட்டுரும். ஸ்டவ்வை மட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்தெடுங்க. கரிஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு ஸ்பைசஸும் கரிஞ்சிடாமல் வறுத்தெடுக்கணும். அதே சமயம் கொஞ்சம் ரோஸ்டாக இருக்கணும். அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா மசாலா பொடியோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கசப்படிச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்பைசஸும் கொஞ்சம் பக்குவமாக பக்கத்தில் இருந்து வறுத்தெடுத்துக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் ஆகாது. கம்மியான டைம் தான் இந்த மசாலாலாம் வறுக்கிறதுக்காகும். அடுத்தது நம்ம கொத்தமல்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் எதுவும் விட வேண்டாம். ஜஸ்ட்டு அந்த பேனில் போட்டு அப்படியே நம்ம வறுத்தெடுப்போம். கொத்தமல்லி வறுப்பட்டு வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தெடுக்கணும். கரிஞ்சிராமல் வறுத்தெடுக்கணும். பாருங்கள், கொத்தமல்லி நல்லா வறுப்பட்டுருச்சு. நல்லா வாசனை வருது. இப்போ இதை எடுத்து நம்ம அதே தட்டில் போட்டு ஆற விட்டுறலாம். இப்போ அதே சூடான பேனில் மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்தெடுத்துக்கலாம். சீரகம் 3 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஃபெனல் சீட்ஸ். இதையும் நல்லா கரிஞ்சிராமல் பொறுமையாக வறுத்தெடுக்கணும். ஜஸ்ட் வறுப்பட்டு வாசனை வரணும். ரொம்ப நேரம் வறுத்து விட வேண்டாம். சீரகம் எல்லாம் கரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அந்த மசாலா பொடியில் ஒரு சின்ன கசப்பு வந்துடும். ஸோ பக்குவமாக வறுத்தெடுக்கணும். பொரிஞ்சு வாசனை வரணும். நல்லா வறுப்பட்டுருச்சு. நல்ல வாசனை வருது. இப்போ இதையும் எடுத்து நம்ம அதே தட்டில் போட்டு விட்டுருவோம். ஸோ ஆறிட்டுருக்கட்டும். அடுத்தது அதே பேனில் பட்டை கிராம்பு சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாங்க. அந்த சுருள் பட்டையெல்லாம் கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கிட்டேன். கூடவே கிராம்பு சேர்த்தாச்சு. நல்லா அதை பொறுமையாக வறுத்தெடுத்துருவோம். ஒரு 2 நிமிஷம் மட்டுமே வறுத்து விடுவோம். ஆல்ரெடி இதெல்லாம் நல்லா ட்ரையாக தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதுவும் எடுத்து அதே தட்டில் போட்டு விட்டுறலாம். இப்போ அடுத்தது கசகசாவை வறுத்தரலாம். நான் இங்கே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான பேனில் போட்டு விடுறேன். பாருங்கள், அந்த சூடான பேனில் அதுவே தானாக வெடிக்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே கசகசா வறுப்பட்டுரும். அதை எடுத்து தட்டில் போட்டுடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை வறுத்தெடுத்துடலாம். ஆல்ரெடி இது நல்லா காஞ்ச கருவேப்பிலை தான். அந்த பேனோட சூட்லேயே இன்னும் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஸோ ஜஸ்ட் 1 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைனா நல்லா பொடிக்கிற பக்குவம் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி அழுத்துனா நல்லா மொறுன்னு பொடிஞ்சு போகுது. அவ்வளோதான், கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம தட்டில் போட்டு விட்டாச்சு. நல்லா இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். இதுவே நம்ம நிறையா குவான்டிட்டி செய்கிறோன்னா மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம 2 தடவையாக மிக்சியில் போட்டு நம்ம பொடிச்சிடலாம். இப்போ வறுத்த பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும். நல்லா கமகமான வாசனையோட ஃப்ரெஷ்ஷான கறி மசாலா பொடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு, அதாவது அரைப்படும் போது கொஞ்சம் சூடாக இருக்கும் மசாலா பொடி, அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மெஷினில் கொடுத்தா ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும். மிக்சியில் கொஞ்சம் ஒரு 90% அரைப்பட்டிருக்கும். ஸோ அதை சல்லிச்சு எடுத்துக்கிட்டால் நல்லாவே ஃபைன் பவுடராக இருக்கும். பட் சல்லிக்கிறது ஆப்ஷனல். வேணுன்னா சல்லிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெருசாக திப்பியாக இருக்காது. ஏன்னா நம்ம நல்லா வறுத்து அரைச்சங்காட்டிக்கு நல்லாவே ஃபைன் பவுடராக அரைப்பட்டிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு தான் அந்த திப்பிகை இருக்குது. சலிச்சதுக்கப்புறம் இந்த மசாலா பொடி நல்லாவே ஃபைன் பவுடராக இருக்கும். பட் இது இந்த சலிக்கிற ப்ராசஸ் ஆப்ஷனலுங்க. வேணா செய்யுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. இப்போ செகண்ட் பேட்சும் அரைச்சிடலாம். அரைக்கும் போது அந்த திப்பிகளும் அதுக்குள்ளேயே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கமகமன்னு அருமையான கறி மசாலா பொடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு மசாலா பொடி இருந்தால் போதும், நம்ம வெஜ் நான்வெஜ் கிரேவி குருமா குழம்பெல்லாம் ஜம்முன்னு செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடியும். ஸோ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி கறி மசாலாலாம் செஞ்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஒரு 15-20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம செஞ்சிடலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான மசாலா பொடி நம்ம வீட்லேயே செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.